வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல காலகட்டங்க. 10ஆம் இடத்துல அதுவும் சுக்கிரனே உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த வேலையிலாகட்டும் தொழிலாகட்டும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல அதுவும் உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்களை உங்களுக்கு நல்ல மேம்பாடு அமைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் சில வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகளை இந்த கிளீனிங் பர்பஸ் லிக்விட் ஐட்டங்கள் இது அந்த மாதிரி அமைப்புகளை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வீட்டிலேயே குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்ருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான காலகட்டங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் வேலைகளும் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதன் மூலமா லாபங்களை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த சுக்கிர பயிற்சி 10ஆம் இடத்துக்கு உச்சமாகி வர்றது. உச்ச சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் சார்ந்த தொழில்களில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்குங்க. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலிமா அவங்க பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பை அதிகப்படுத்தி கொடுத்து அதன் மூலிமா லாபங்களும் ஒரு பொருளாதார அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இப்போ தான் அஷ்டமச்சனி விலகி இருக்குது. அந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமான தன்மைகளை கொடுத்து அதன் மூலியமான லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக அமர்றது கட்டாயமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இருக்குங்க. இதுவரை பார்த்திங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்பா அம்மா விஷயத்துலேயும் இது வரைக்கும் சரியில்லாத அமைப்பு தான் இருந்திருக்குங்க. அது எல்லாமே டோட்டலாக மாறப்போகுதுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமரும்போது தந்தையாரனுடைய விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்களும் விலகுதுங்க. தந்தையார் பார்த்திங்கன்னா எதுக்குமே ஒத்துழைப்பு இல்லை. அவர் பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் ஏட்டிக்கு பொடியாக பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற அமைப்பும், அதே மாதிரி தந்தையாரும் உங்கள் விஷயத்தில் உங்கள் கூட இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்கள் விலகி அவர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைத்து அவருடைய சொத்துக்கள் மூலிமாவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்து சுக்கிரன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அசுபத்தன்மை பெற்றிருந்தார். அது விலகி இப்போ ராகு கூட சேர்ந்துருக்காரு. அது ஒரு 2 மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் மிகவும் வலுவான ஒரு சூழ்நிலையை தக்க வச்சக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இதுவரை பார்த்திங்கன்னா மனைவியிடமே தன்னுடைய தொழிலினுடைய ரகசியங்களை இது வரைக்கும் ஷேர் பண்ணவே முடியலைங்க சார். தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்களும் அதாவது வராக்கடன் அப்படிங்கிற அமைப்பும் நிறையா இருந்தது. அதனால் மனைவி கூட ஷேர் பண்ணவே முடியல சார் இது வரைக்கும்னா கட்டாயம் அந்த சூழ்நிலை டோட்டலாக மாறுதுங்க. ஏன்னா மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிற அமைப்பு அது தொழில் ரீதியாக இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது அது உச்சஸ்தானத்தில் வரும்போது மனைவி கொடுக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலிமா லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான் ராசியாதிபதியை வருவார். புதன் பார்த்திங்கன்னா புத்திக்காரகன். புத்தியை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் லாபகரமாக அமைஞ்சு அதுவும் தொழில் ஸ்தானத்திலேயே 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன் பயிற்சியாகி தன்னுடைய ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையில் உங்களுக்கு மனைவி மூலிமா லாபங்களும் மனைவி கொடுக்கக்கூடிய சில ஐடியாக்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலிமா நல்ல பெயரும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. சார் நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கோம் சார், நிறைய பார்த்திங்கன்னா டார்கெட் விஷயத்தில் எனக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்குன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய சில ஐடியாக்கள் மிகவும் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலிமா லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஒரு சிறப்பான அமைப்பாக அமையுங்க. பெற்றவர்கள் அதாவதுங்க
அதாவது பெரியோர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் செய்துட்டு இருந்த வேலையிலேயே செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது முன்னோர்கள் செய்யக்கூடிய வேலை, அப்பா அம்மா செஞ்சுட்டு இருந்த வேலையே நானும் செஞ்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டங்க. அதாவது பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு வரேன் சார், அப்பா செஞ்சுட்டு இருக்கிறத அப்படியே நான் டெவலப் பண்ணி நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன், அதுவும் கொஞ்சம் டல் அடிக்குது சார்னா, இந்த சுக்கிர பயிற்சியின் மூலிமா அதுலேயும் லாபங்கள் இருக்குங்க. ஏன்னா தாய் தந்தையருடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறனால, தாய் தந்தையர் செய்து கொண்டிருந்த வேலையில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா, அது உங்களுக்கு உங்களுடைய காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அது மிகவும் சிறப்பாக அமைஞ்சு உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் வந்து அதை வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குங்க. இதுவரை குழந்தைகள் விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகளுக்கு கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது சார்னா, அது எல்லாம் மாறப்போகுதுங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் பகவான் வந்து 10ஆம் இடத்துலையே இருக்கிறது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இல்லைங்க, அந்தஸ்து ரீதியாகவும் கௌரவ ரீதியாகவும் நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதாவதுங்க நம்ம வெளிமாநில தொடர்புகள் மூலிமா இது நிறைய சங்கடங்கள் இருந்தது சார். வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிற பையன் வந்து சரியாக படிக்காமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கான்னா அதுவும் மாறக்கூடிய தன்மைங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வருவாருங்க. இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்திலே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய தன்மைங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் செட் ஆகிறது, அதன் மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை வழிவகை கொடுக்கக்கூடிய தன்மை, அவங்களுடைய அந்தஸ்து கௌரவமெல்லாம் உயரக்கூடிய தன்மை அனைத்துமே சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது சிறப்பாக தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அப்போ குழந்தைகள் விஷயத்திலையும் குழந்தைகளுடைய அந்தஸ்து கௌரவ விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த சுக்கிரன் பெற்று தருவாருங்க. அதே மாதிரி வந்து இதுவரைக்கும் இருந்தால் சார் நான் போடுற உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லாபமே இல்லைங்க அப்படின்னு மிகவும் ஒரு புலம்பலான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சிறு கடைகளை வைத்து கொண்டு இருக்கிறவங்க, அதாவது சின்ன பிளாட்பார கடை, ஏன்னா வந்து நம்ம பெரிய அமைப்புகளே சொல்லிட்டு இருக்காம சின்ன வியாபாரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி நல்ல அமைப்பாக இருக்குங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஆயுத பூஜையான பொறிகளில் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாலை கட்டுறவங்க, இந்த விநாயகர் சதுர்த்தியானா அந்த விநாயகரை விற்கிறவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன பூக்கடை, பிளாட்பாரத்தில் வச்சுட்டுருக்கிற சின்ன பூக்கடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் தாங்க. அப்போ இந்த சுக்கிரன் காரகத்துவம் வந்து 10ஆம் இடத்துலையே வலுவாக இருக்கும்போது இந்த மிதுன ராசிக்கு சுக்கிரனுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த கடைகள் வைத்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நல்ல தன்மையை இந்த சுக்கிரன் தருவாருங்க. சுக்கிரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் செய்யக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் சுக்கிரன் தான் காரணம். சார் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் சார், சுக்கிரன் தான் சார். நோட் புக் கடை வச்சுருக்கேன் சார், புதனும் சுக்கிரனும் தான் சார். அதாவது சுக்கிரனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்து விதமான கலைநுட்ப அலங்கார பொருட்கள், அதாவது அழகழகாக இருக்கக்கூடிய பொருட்கள், பார்த்த உடனே அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு அனைத்துமே இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் வருங்க. அப்போ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய அனைத்து விதமான மிதுன ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மிகவும் வலுவான தன்மையில் இருக்கும்போது அதன் மூலிமா லாபங்களை மிகவும் சிறப்பாக தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது. மிதுன ராசியை பொறுத்தளவுங்க தொழில் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தி மூலம், அதாவது புத்தி செயல்பட்டு அதன் மூலிமா தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி பொறுத்தளவு இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே புத்தி கூர்மை உள்ளவங்க, புத்திசாலித்தனத்தினால கட்டாயம் வாழ்க்கையில் நல்ல விதமாக மேம்பாடு அடையவங்க. இந்த ராசியாதிபதி மட்டும் கெடாமல் நீசமாகாமல் எங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 மறையாமல் மிகவும் சிறப்பாக இருக்கும்போது இந்த மிதுன ராசியை பொறுத்தளவில் கட்டாயம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ஆம் இடத்த சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் வலுவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக தொழிலில் எப்படி வேணால் முதலீடு செய்யலாம்.
அதாவது நீங்கள் எந்த இடத்துல சுக்கிரனுடைய தொழிலில் வந்து முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அருமையான தருணம் தான் இந்த சுக்கிர பயிற்சி. நன்றி, வணக்கம்.